ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோட்டம் தாங்க, நம்மளோட கார்டனில் நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு தாங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சனுக்கு வெளியே இருக்கிற டோரு தாங்க, இங்கேருந்து கார்டன் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஒன்று ஒன்று அப்படியே பார்க்கலாம். நம்ம கார்டனில் நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம், என்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாங்க. இதுதாங்க நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து தென்னை மரம் இருக்குங்க. கார் பார்க்கிங்க்கு முன்னாடியே வந்து தென்னை மரம் வச்சுருக்கோம். நமக்கு ரைட் சைடில், இங்கேருந்து பார்க்கும்போது ரைட் சைடு, கேட்டுக்கு ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருந்து இந்த தென்னை மரம் இருக்குங்க. இது வச்சு 5 years ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இது வச்சு 5 years ஆயிடுச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வந்துட்டு இருக்கு. இப்போ தான் வீட்டுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. அது பக்கத்தில் வந்து ஷோ ஃப்ளவர் தாங்க. இதோட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. அந்த எல்லோ கலர் பூ தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் தாங்க. இன்னொன்று அந்த பக்கம் வந்து பிங்க் கலர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பிங்க் கலரு, இந்த பக்கம் வந்து எல்லோ கலர் இருக்குது. அந்த ஃப்ளவரோட நேம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எல்லோ கலர் பூவோட பேர் கூட எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து கோயிலில் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் நிறைய பார்க்கில் பார்த்துருக்கேன். இந்த ஃப்ளவர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. இந்த ஃப்ளவர் தாங்க, இந்த எல்லோ கலர். இதோட பேர் கூட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து மாதுளப்பழம் செடி தாங்க. நான் சாப்பிட்டுட்டு அந்த விதை இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிறது, அது எடுத்து போட்டிருந்தேன். அது வந்து சின்ன செடியாக வந்திருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் அந்த பர்பிள் கலர்ல ஒரு பூ வரும் பாத்தீங்களா, அந்த செடி தாங்க. அதோட பேர் எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செண்டுமல்லி செடி தாங்க, மேரிகோல்டு. இது வந்து நாங்க வீடு கட்டினப்ப வந்து புதுசா அது வாங்கி மாலை எல்லாமே இருக்குல்ல, அது தொங்க வச்சு விதையா கீழே போட்டு இருந்தேன். அதுதாங்க வந்துட்டே இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் அறுவடை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஏதோ 1-2 செடி மட்டும் இருக்கு. செண்டுமல்லி, எல்லோ கலர், மேரிகோல்டு. இது வந்து குண்டுமல்லி செடி தாங்க. ஒன்னொன்னு ரோஸ் மாதிரி வரும்ல, அந்த குண்டுமல்லி செடி தாங்க. இன்னும் வரல, இப்போதான் சீசன். இப்போதான் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. இதில் பின்னாடி பக்கம் இன்னொரு செடி இருக்குது, அதில் வந்துட்டு இருக்குது. இதில் இன்னும் வரல. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் செடி தாங்க. இது தாங்க எப்போ பார்த்தாலும் பூ வந்துட்டே இருக்கும் இந்த ரோஸ் செடியில். வேறு எதுலேயுமே அவ்வளோவா வராது. இதுலேயும் இந்த பிங்க் கலரு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர், இதில் மட்டும்தாங்க அதிகமாக வந்து ஃப்ளவர் வந்து வந்துட்டே இருக்குது அன்லிமிட்டடாக. இப்போது ஒரு ஃப்ளவர் வந்துச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு ஒரு 2 weeks கழிச்சு நெக்ஸ்ட் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து எங்களுக்கு கிஃப்டாக ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. எங்கள் பிரதர் இன்லாவோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரோஸ் செடி. அதுதான் நல்லா வந்துட்டு இருக்கு. நாங்கள் வச்சது வந்து அவ்வளோவா எதுவுமே வரலை. இதுதான் நல்லாவே சூப்பராக வந்துட்டு இருக்கு.
வந்து பாம்பு ட்ரீ தாங்க. நாங்கள் வந்து மெயின் என்ட்ரன்ஸில் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து சின்ன இதுக்குள்ளே இருந்ததுனால பெருசாக வராது. ஸோ அதுக்காக வந்து இப்போ தான் 1 வீக்குக்கு முன்னாடி எடுத்து இங்கே வச்சுருக்கோம். ஓரளவு கொஞ்சம் இருங்க காட்டுறேன். தோ இந்த சைடில் இருக்குல்ல, இங்கே வச்ச பிறகு வந்து அது வந்துச்சு. ஸோ கொஞ்சம் பெருசான உடனே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து சம்பிங், எல்லோ கலர் சம்பிங், ஒயிட் கலர் இல்லை எல்லோ கலர். இது வந்து எல்லோ கலர் சம்பிங் பூ தாங்க. கொஞ்சம் நல்ல வாசனையாக தான் இருக்குது. நம்ம தலைக்கூட வச்சுக்கலாம், நம்ம சாமிக்கும் வைக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து சீசனுக்கு ஒரு 2 month ஒன்ஸ் 3 month ஒன்ஸ் அப்படி வந்து ஃப்ளவர் வந்துட்டே இருக்கும். இது வந்து நமக்கு கிச்சனுக்கு கேட் இருக்குல்ல, அதுக்கு எதிர்லேயே இருக்குங்க இந்த எல்லோ கலர் சம்பிங். நேரமாக ரீவா பாப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது வந்து மேங்கோ ட்ரீ. இது வந்து ரொம்ப ஸ்வீட்டான மேங்கோ ட்ரீ தாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மேங்கோ ட்ரீ. பேர் ஏதோ சரியா ஞாபகம் இல்லைங்க, வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து பெருசாக வந்த பிறகு அதில் மாங்காய் வரும்ல, அப்போ வந்து அந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ சொல்கிறேன். இந்த ஃப்ரூட்டோட நேம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். இதோட மேங்கோ ஃப்ரூட்ஸோட நேம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல, நான் எங்கள் வீட்டுக்காரரை கேட்டு நான் சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே பாதாம் இருக்குங்க, அதுக்கப்புறம் முந்திரி இருக்குது. இது வந்து முந்திரி தாங்க, இப்போ தான் ஒன்றா வந்துட்டு இருக்கு. பாதாம் செடி வந்து மரம் தான், ரொம்ப பெருசாக பில்டிங் ஹைட்டுக்கு வந்துடுச்சுங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. முந்திரி தாங்க, கொஞ்சம் நேராக போகாமல் வளைஞ்சி நெளிஞ்சு போயிருக்கு. இதில் வந்து எங்கே இருக்கு முந்திரி காட்டு? காஜு கோவாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து காஜு தாங்க. இங்கே தான் நிறைய இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். அதோ இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே ரெட் கலராக ஒரு பழம் மாதிரி வந்து கீழே அந்த முந்திரி இருக்கும். இப்போதான் ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு. சரி ரீவா சொல்லணுமா, நீங்க கேளுங்க, சீக்கிரமா சொல்லு. இது வந்து முந்திரி வந்திருக்கு, ரெட் வந்திருக்கு, ரெட் வித். வேற எங்க இருக்கு பாரு, வேற எங்கேயாச்சும் இருக்கா? உன் கண்ணுக்கு தெரியுதா? இதோ இங்க ஒன்று இருந்துச்சு, அது நேத்தே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து சீதாப்பழம். எங்கள் பிரதர் இன்லாக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அந்த விதை இருக்குல்ல அது போட்டு இது வந்து செடியா வந்திருக்குங்க. இது வந்து பப்பாயா பழம், இது வந்து சாப்பிட்டு அதை ரோல் பண்றாங்க. இது வந்து பப்பாயா ட்ரீ தாங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது வந்து 3 month ஆயிடுச்சு, பட் இன்னும் பழுக்கவே இல்லை. நாங்களும் ஒன்று இதே மாதிரி சைஸ்ல இருந்துச்சு, அது வந்து நாங்கள் பறித்து அது வந்து ஊதுவத்தி எல்லாம் போட்டு பழுக்க வச்சோம். அதுக்கப்புறம் கட் பண்ண பிறகு வந்து டேஸ்டே இல்லைங்க, சப்புன்னு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து மரத்துலேயே பழுத்து அதுக்கப்புறம் நம்ம பறிக்கலாம், அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே மரத்துலேயே விட்டுட்டோங்க. இது வந்து பப்பாயா, இது வந்து சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. ரெண்டு சாப்பிட்டு நல்லா 2 இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, அப்படியே பக்கத்துலயே சின்ன சின்னசா வந்துட்டு இருக்குங்க. அம்மா நேந்தா இது வந்து சின்ன சின்ன வந்து இருக்கு. இப்போ திருகால இப்போ வந்து பிக் வந்து இப்போ ரீவா பாப்பாக்கு தமிழ் புரிஞ்சுப்பா, பட் பேசுறா.
ஏதோ அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவள் பேசிட்டு இருக்கா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் வந்து வீட்டில் தெலுங்கு தான் பேசுவோம். சீரியல், டிவி, பிக்சர் அந்த மாதிரி பார்க்கறது எல்லாமே தமிழ் தாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்களா சின்ன சின்ன பாப்பாயா வருது. இங்க வந்து பாதாம் ட்ரீ ரொம்ப பெருசா ஹைட்டா வளர்ந்துடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு, பில்டிங் ஹைட் இருக்கு. இதுதான் ரொம்ப நிழல் கொடுக்குது. கருவேப்பிலை எல்லாம் நாங்க வைக்கல, ஒரு ஒரு இடத்துல வந்து தானா அதுவே வந்திருக்குங்க. காட்டுறேன் பாருங்க ட்ரீ எவ்வளோ, பாதாம் ட்ரீ எவ்வளோ ஹைட்டா இருக்கு அப்படின்னு. நான் வந்து இப்படி 9:16 ரேஷியோவில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு தெரியும். வந்து பனானா ட்ரீ தாங்க. இது வந்து நான் அம்மா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது செடியாக அந்த கன்று இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு 1 இயர் ஆயிடுச்சு. நான் வச்ச புதுசில் வந்து இது வரவே இல்லை. ஒரு 3 மந்த்து கழிச்சு தான் வந்து சின்னசாக இந்த மாதிரி சின்னசாக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்துச்சா. ஸோ அவ்வளோ தூரம் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது வீணாக போகலை, எப்படியோ வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஓரளவுக்கு. நாங்கள் வந்து 2 எடுத்துட்டு வந்து வச்சோம். ஒன்று வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து சின்னதாக வந்துச்சு. அது பக்கத்துலேயே அதில் இருந்த இன்னொன்று அப்படியே வந்துச்சுங்க. இப்போ அப்படியே ஒன்றா சின்னசாக அது பக்கத்துலேயே வந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் சின்னசாக ஒன்று இருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் 3 சின்னசாக இருக்குங்க. நான் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து நாங்கள் லெமன் வாங்கிட்டு வந்து அதில் உள்ள வந்து கொட்டை இருக்குல்ல, விதை, அதை எடுத்து போட்டு வந்த செடி தாங்க இந்த லெமன் செடி. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை வந்து வச்சது தான். இந்த அளவுக்கு தான் ஹைட் வருது. அதுக்கப்புறம் காஞ்சிட்டு திரும்பியும் அதில் துளிர் விடுது இலை. ஸோ திரும்பியும் இப்படியே தாங்க இந்த ஹைட்டு வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. இதுக்கு என்ன போட்டால் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மாதுளை செடி தாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல காட்டினல அதே தாங்க. சாப்பிட்டுட்டு அதுல கொட்டை அது இருக்குல்ல, அந்த பருப்பு, அது வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து கொஞ்சம் போட்டு வச்சேன். அதுல இருந்து வந்த செடி தாங்க இது. நெக்ஸ்ட் கருவேப்பிலை, இது கூட சேம் இதே ஹைட்ல தாங்க இருக்கு, அதுக்கு மேல போகவே இல்லை. இது வந்து குண்டுமல்லி, ரோஸ் மாதிரி வரும்ல அந்த குண்டுமல்லி செடி தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று காட்டினல அதோட அது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, இது வந்து பேக் சைட்ல இருக்குங்க. காட்டுறேங்க. இதான் வந்து ரோஸ் வந்து இன்னும் பீக்கா வரும். இது வந்து பீக்கா வந்து நெக்ஸ்ட் பேக் சைட்ல வந்து இன்னொரு கோகோனட் ட்ரீ இருக்குங்க. கோகோனட் ட்ரீ இது கூட முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்குல்ல, இதுவும் அதுவும் ஒன்னா தான் வச்சோம். பட் வந்து இது கொஞ்சம் ஸ்லோவா வருதுங்க, என்ன ரீசன் தெரியல. இதுக்கு வந்து நிறைய இதெல்லாம் போட்டோம். ஸோ அப்பையும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது. நெக்ஸ்ட் வந்து இது நெக்ஸ்ட் வந்து கொய்யாக்கா வந்து ரொம்ப பெருசா வந்திருக்கு. அது வந்து ஆரஞ்சு பெருசா வரணும், இது பெருசா வரும். இது வந்து எங்களை வாங்கி வச்சு இருந்து காட்டுறேங்க. ரீவா பாப்பா வந்து ரொம்ப நானே பேசுகிறேன் அப்படின்னு அவளும் நானும் பேசணும் அப்படின்னு வந்து பேசிட்டே இருக்கா. அவள் பேசுகிறத வந்து நான் முன்னாடி காட்டணும் அப்படின்னு தான் நான் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பேசு ரீவா. இது வந்து பாப்பாயா
சரி கோவா, இங்க கொய்யாக்கா, கொய்யாக்கா கொய்யாப்பழம், கொய்யாப்பழம் இது வந்து எங்க டாடி ரீவா மம்மி வாங்கி வந்து அங்க போய் வாங்கி வந்தோம். ஸோ வந்து அங்க போகிறவாங்க. இது வந்து மேங்கோ ட்ரீ தாங்க. இது வந்து கொஞ்சம் புளிப்புன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து மாங்காய் வந்த பிறகு தாங்க தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 6:45. ஃப்ளவர் ட்ரீ. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஃப்ரண்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் தாங்க. ஃப்ளவர்ஸ் செடி. செம்பருத்தி, செம்பருத்தி, ரோஸ் அங்க இருக்கு. பிங்க் கலர் அண்ட் எல்லோ கலர். பிங்க் அண்ட் எல்லோ கலர் வந்து ரொம்ப பெருசா வருது. அங்க இங்க காட்டு. இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பிங்க், இங்க இருக்கிறது வந்து எல்லோ கலர். இங்க பாத்தீங்க இங்க இருக்கு. ம். நெக்ஸ்ட் வந்து அங்க. போதும் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து முல்லை. இது வந்து முல்லை செடி மாதிரி தான் இருக்கு, ஆனா வாசனை வந்து வேற மாதிரி இருக்கு. காக்கடாவா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கிட்ட காமிக்கிறேன். இது மல்லியா இல்ல காக்கடாவா அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே காம்பு வந்து நீட்டா காக்கடா மாதிரி தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க துளசி செடி இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஷோ ஃப்ளவர் ஒன்று இருக்கு. இங்க வந்து இதாங்க. இது வந்து சின்ன, இது வந்து பிக் வந்து போதும். நெக்ஸ்ட் வந்து துளசி. இது வந்து துளசி. சரி போதும். நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட் இந்த ஷோ ஃப்ளவர். இது வந்து ஷோ ஃப்ளவர் இல்ல, அது ட்ரீ மாதிரி. இது வந்து yellow தான் வருது. நெக்ஸ்ட் வந்து சாமந்தி. அந்த சின்னதா எல்லோ ஒயிட். ரொம்ப இது வந்து நெக்ஸ்ட் இது சின்னதா வந்து. நெக்ஸ்ட் லெமன் செடி இருக்குங்க. அது எல்லாமே அதுல லெமன்குள்ள இருக்கிற விதை போட்டு வந்தது தாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரோஸ் வந்து இந்த ஒயிட் கலர் ரோஸ் செடியில கூட வந்து நிறைய ரோஸ் வந்து வந்துட்டே இருக்குங்க. இதுவும் அதுவும் இன்னொன்று இருந்துச்சு, அது வந்து நாங்க எடுத்துட்டோம். இது வந்து பாம்பு ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க. இன்னொரு குண்டுமல்லி செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இது எப்படி வருது அப்படின்னு தெரியல. ரோஸ் மாதிரி வருதா இல்லை தனித்தனியாக நம்ம கட்டுறோம்ல மதுரை மல்லி அந்த மாதிரியா அப்படின்னு தெரியல. வந்த பிறகுதான் தெரியும். ரீவா வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து ரொம்பவே இருட்டாயிடுச்சு. பார்த்தீங்களன்னா 7 o'clock ஆக போகுது. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சே பாய். அவளுக்கு வந்து கோவம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே நானே காட்டினேன்ல, அவ பேசல அப்படின்னு தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். சே பாய். அவளுக்கு கோவம். சரி டைம் ஆயிடுச்சுங்க. டைம் 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.